ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓவர் நைட் ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியோட இன்னைக்கான குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்றேன். ஊற வச்சிருந்த அரிசியில தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அரிசியை அப்படியே ஜாருக்கும் மாத்தி பல்ஸ் மோட்ல ஒன்னும் பாதியமா உடைச்சு எடுத்து அதை அப்படியே குக்கருக்கும் மாத்தி கொஞ்சம் தாராளமா தண்ணியும் விட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கரை மூடி வேக வைக்க ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 விசிலும் வச்சு ஆஃப் பண்ணியும் விட்டுறதேன். இது வேகிறதுக்குள்ள லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். சோறும் ரசமும் தான். ரசங்கிறதுனால சோறு கொஞ்சம் குழையவே வடிச்சிட்டேன். ரசம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் புளியை ஊற வச்சுட்டேன். 4 தக்காளியை நல்லா கழுகிட்டு நல்ல நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஊற வச்சிருந்த புளியையும் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துருதேன். இது இப்போ ஓரமாக வச்சுட்டு மசாலாவை தட்டி எடுத்துடலாம். மிளகு, ஜீரகம், முழு மல்லி, வெந்தயம் நல்லா தட்டி எடுத்துக்கிடுதேன். இது நல்லா பொடிஞ்ச பிறகு கொஞ்சமா பூண்டும் ஒரு வத்தலையும் சேர்த்து அதையும் நல்லா தட்டிடுதேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் சேர்த்து 2 தட்டு தட்டி பரட்டி எடுத்தோம்னா மணக்க மணக்க ரசத்துக்கான இடி மசாலா ரெடி. இதை இப்ப தாளிச்சிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு வத்தல் தாளிக்க தட்டி வச்சிருக்கிற மசாலாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து தீய நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லயும் வச்சு நல்ல வாசம் வர வர நல்ல பொறுமையா வறுத்து எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி கலவை கூட இதையும் சேர்த்து நல்ல நுரக்கூட விடுறேன். நுரக்கூடனாலே ஒரு கொதி வந்துடும். ஃபைனலா கொஞ்சம் மல்லி இலையும் தூவிடுதேன். மணக்க மணக்க ரசமும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு நல்ல குட்டி குட்டியான கருநெத்திலிய ஃப்ரை பண்ண போறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா காலையிலே வாங்கியாச்சு. ஓரளவுக்கு நல்ல ஆஞ்சும் தந்திருக்காங்க. கிளீனா தான் இருக்கு. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா உரசிட்டு 2-3 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசியும் எடுத்துருதேன். இப்போ இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு மசாலா சேர்த்துடலாம். வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர், உப்பு இருக்கிற நெத்திலியில எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தேன். இப்ப இந்த நெத்திலிய ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல எண்ணெய் விட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு ரெடியா இருக்கிற நெத்திலியையும் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்றேன். நல்லா பொரிஞ்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் அப்படியே மாத்தி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக்காக விட்டோம்னா நெத்திலி சூப்பரா ரெடி ஆயிட்டு. கஞ்சிக்காக வேக வச்சிருந்த கருப்பு கவுனி அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இது இப்ப நல்லா ஆறணும். குட்டீஸ்க்கு தேவையான அளவு மட்டும் பாத்திரத்துல எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் புளிப்பான தயிர், தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா கஞ்சி ரெடி. இந்த கஞ்சி 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணிருக்கேன். ஜெசிகாவும் ஆகாஷும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிராம்பிள் எக் தான் கேட்டிருக்காங்க. சோ அதுவும் ரெடியா இருக்கிற சோறு கூட ரசத்தையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்கிற ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாத்தையுமே பாக்ஸ்லயும் பேக் பண்ணிருந்தேன். மத்த நாளை விட இந்த மண்டே மார்னிங் மட்டும் ரொம்ப பரபரப்பா இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் சொல்லவே வேண்டாம். அவ்வளவு டென்ஷன் ஆவேன். நான் மட்டும் தாங்க டென்ஷன் ஆவேன். குட்டீஸ் எப்பவும் போல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சூப்பரா கிளம்பி ரெடி ஆயிருவாங்க.